அன்பார்ந்த தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட்சார் சார்பாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழக அரசே தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டெடு, வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச வீட்டடி மனைகள் வழங்கிடு, ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் நிலங்களை வழங்கிடு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னெடுத்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தோழர் குண்டுமலை அவர்களே, முன்னிலை வைக்கும் தோழர் முத்தையா, தோழர் சக்தி முருகன், தோழர் பாண்டியம்மாள் அவர்களே, தோழர் முருகன், தோழர் வாய்க்கால்துறை, தோழர் பாக்கியம், தோழர் சந்தானம், தோழர் கன்னியம்மாள், தோழர் சௌமியா அவர்களே, நோக்குவரை ஆட்சி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கார்கி, மாநில குழு உறுப்பினர் தோழர் சசிகுமார், அனைத்திந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில பொருளாளர் தோழர் ஸ்ரீதர், அனைத்திந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் தோழர் இரும்புரை மற்றும் மாவட்ட செயலாளர் செந்தமிழன் அவர்களே, சிபிஎம்எல் ரெட்சார் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன்முனைப்பாக கலந்து கொண்டு தோழமை சக்தியாக விளங்கக்கூடிய வழக்கறிஞர் செல்லமுத்து அவர்களே, பூர்வீக மக்கள் விடுதலை கட்சியின் தோழர் செல்லக்கண் அவர்களே, தமிழீழ விடுதலை கழகத்தின் தோழர் வேனில் மைந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சிபிஐஎம்எல் ரெட்சார் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பஞ்சமி நிலம் என்பது வெள்ளைக்கார ஆட்சியில் 1892ஆம் ஆண்டு ஜேம்ஸ் திரிகன் மீர் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் இங்க இருக்க மக்கள்ல யாரு ரொம்ப அடிமையா இருக்கிறா, யாருக்கு உரிமை இல்லை, யாருக்கு நிலம் இல்லை, யார் ஒடுக்கப்படுறாங்க, யார் மேல தீண்டாமை இருக்குன்னு ஒரு கணக்கெடுத்து அது ஒரு கட்டுரையா எழுதி ஒரு அறிக்கையை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? அன்னைக்கு பாராளுமன்றம் லண்டன்ல, இந்தியாவில கிடையாது. ஏன்னா அன்னைக்கு காலனி ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி. அந்த கலெக்டர் பார்த்துட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாரு லண்டனுக்கு. லண்டன்ல இது பேசப்படுது. லண்டனில் இந்த பாராளுமன்றத்தில் இதை பேசும் பொழுது அங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. என்னது, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தொட மாட்டானா, அவங்ககிட்ட பேச மாட்டானா, அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானா, என்ன தீட்டுன்னு எப்படின்னு தெரியும். சுகாதாரமின்மை வேற, அழுக்கா இருக்கு தண்ணிங்கிறது வேற. ஆனா உங்க கையில வந்தாலே அழுக்கா வருங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. வேலை கொடுத்தாலும் கூலி கிடையாது. அன்றைக்கு அன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அத்துக்கூலி வேலையும் இல்ல. அத்துக்கூலினா கூலி இல்லை அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி சொல்லுவோம் வெட்டி வேலையும் இல்ல. வெட்டிங்கிறது சமஸ்கிருத சொல், அந்த சொல்லுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்பனா வெட்டி வேலை என்னது? கூலி கிடைக்காத வேலைதான் வெட்டி வேலை. இந்த வேலை செய்தவர்கள் பஞ்சமர்கள். இன்றைக்கு சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், எப்படி வரையறுத்தாலும் அது இந்த பட்டியலின மக்கள் தான் குறிக்குது. இந்த மக்கள் இப்படி ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு குறைந்தபட்ச மனிதர்கள் உயிர் ஜீவிக்க நிலம் தேவை. ஆகவே நிலம் கொடுத்தால் அந்த மக்கள் சற்று மேம்பட வழி இருக்கிறது என்று அந்த வெள்ளைக்கார கலெக்டர் ஜேம்ஸ் திரிகன் மீர், இந்த பேரை மறுபடியும் நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேற எந்த ஜாதி சமூகமும் செய்யல. வெள்ளையரா வந்தவன், அவங்ககிட்ட ஏகாதிபத்திய கொள்கை இருந்த போதிலும் குறைந்தபட்ச மனிதநேயம் இல்ல பிரித்தாளும் சுற்றி கூட வச்சுக்கலாம். அந்த வகையில பட்டியலின மக்களை தனக்கு ஆதரவா மாத்திருங்கிற கண்ணோட்டம் இருந்தாலும் கூட அவன் அந்த உரிமையை கொடுக்கறதுக்கான கடிதம் எழுதுறான். அது 1892 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 93-94 நடைமுறைக்கு வந்துருச்சு. எவ்வளவு கொடுத்திருக்கான்? அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி மொத்தமா சேர்த்து இந்தியா முழுக்க அவன் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கரா கொடுத்திருக்காங்க. இப்ப மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 to 7 லட்சம் ஏக்கர் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வரவு கிடையாது. இது எப்ப நடக்குது? 1892. அடிக்கடி இங்க சொல்லுவாங்க, திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகு பட்டியலின மக்கள் எழுச்சி, திராவிட இயக்கம் வந்த பிறகு பட்டியலின மக்கள் படிச்சாங்க. எல்லாம் ஒத்துக்கிறோம். இந்த நிலம் எங்க போச்சு? இந்த 12.5 லட்சம் ஏக்கர் நிலம் எங்க போச்சு? நீதி கட்சி 1921 ஆட்சி. ஏன் பஞ்சமி நிலம் பத்தி பேசல? அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி. ஏன் பஞ்சமி நிலம் பத்தி பேசல? சுதந்திர இந்தியா வருது, விடுதலை வருது, ராஜாஜியுடைய ஆட்சி, பஞ்சமி நிலம் பேசப்படல. கர்ம வீரர் காமராஜர் நேர்மையின் சிகரம், பொற்கால ஆட்சி, பஞ்சமி நிலம் பேசப்படல. அதன் பிறகு திராவிட கழகத்தின் எழுச்சி, திமுக ஆட்சி, அண்ணாதுரைகள் ஆட்சி, பஞ்சமி நிலம் பேசப்படல. அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி, பஞ்சமி நிலம் பேசப்படல. புரட்சி தலைவர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, சினிமாவிலிருந்து, சினிமா துறையிலிருந்து புரட்சி செய்து, புரட்சின்னு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும், படங்கள்ல அந்த பாடுகளை பாடினவர். அதன் வழியாக ஆட்சிக்கு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில பஞ்சமி நிலம் பேசப்படல. எம்ஜிஆரை தொடர்ந்து மீண்டும் கருணாநிதி ஆட்சி பேசப்படல. மீண்டும் யார் வரா? ஜெயலலிதா அம்மையார் வராங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல,
புன்தாரகை, தங்க தமிழ் எல்லாம் சொல்றாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலும் பஞ்சம் நிலம் பேசப்படல. எல்லாம் தாண்டி இன்னைக்கு அது பிறகு எடப்பாடி ஆட்சி, தற்போது யார் இருக்கிறா? விடியல் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிற திமுக அரசும் பஞ்சம் நிலங்களை பேசாது. அதன் துணை முதல்வராக இன்று அரசு பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பஞ்சம் நிலம் பேச மாட்டார். அப்ப சொல்லுங்க, இந்த இதுவரைக்கும் நடந்த எந்த ஆட்சி பட்டியலின மக்களுக்கு நிலங்கள் கொடுத்திருக்கு? ஒரு வயலும் கொடுக்க மாட்டான். ஏன் அவ்வளவு பேசக்கூடிய திக அறிவுஜீவிகளுக்கு பஞ்சம் நிலம் பற்றி தெரியாதா? தெரியும், பேச மாட்டாங்க. மீது எல்லா விஷயம் பேசுவாங்க. இடஒதுக்கீடு கொடுக்கணும், படிக்கிற இடம் கொடுக்கணுமா. படிப்பு நீ கொடுத்துருவ, வேலை எவன் கொடுக்கறது? இன்னைக்கு அரசு வேலைங்கிறது அருகாயிட்டே போகுது. எங்க அரசு வேலை இருக்குது? இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க, பின்னடைவு காலி பணியிடங்கள். பின்னடைவு ஒண்ணு இல்ல, முன்னாடி ரிசர்வேஷன்ல ஒதுக்கிருப்பாங்க, எஸ்சிக்கு இவ்வளவு கொடுக்கணும், எஸ்சிக்கு இவ்வளவு கொடுக்கணும், பிசிக்கு. அப்ப அந்த எஸ்சியோட காலி பணியிடங்கள் நிரப்பப்படல. அப்ப தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு போய் எடுத்து பாருங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டிருக்கு, பின்னடைவு காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 17,000, கூடுதலாக இன்னொரு 10,000, 26,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் திமுக தேர்தல் அறிக்கை. நிரப்பிட்டாங்களா? கிடையாது. அதே போல 96 தேர்தல், அப்போது கருணாநிதி எதிர்கட்சி தலைவருக்கு 96 தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை சொல்றாங்க, நிலமற்ற ஏழைகளுக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்தாங்க. வழக்கமா அந்த போட்டோ வாங்கல, அந்த மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டம் நிறுத்தப்படுது. ஏன் நிறுத்தப்படுதுங்கிறதுக்கு முக்கிய காரணம், நிலம் சரியா கணக்கெடுக்க முடியலங்கிறாங்க. ஏன் கணக்கெடுக்க முடியலன்னா, கணக்கெடுத்தா யாரோட நிலமா இருக்கும்? நம்ம நிலமா இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பஞ்சம் நிலமா தான் இருக்கும். அந்த கணக்கெடுப்பு வரும்போது இயல்பாவே உரிமைக்காரர் வந்து கோருவாங்க, இது பஞ்சமி நிலம் எனக்கு உரித்தானது போய் கிளைம் பண்றான். அதை பொறுத்துக்க முடியாம அந்த நிலம் கொடுக்க திட்டத்தையே திமுக அரசு கைவிட்டது 96, 97 காலகட்டம். இப்படி எந்த கால